நீங்க சின்ன வயசுல கிரிக்கெட் யார் கூட அதிகமா விளையாடுவீங்க? இல்ல காலேஜ் வந்துட்டு பிறகு கிரிக்கெட் அதிகமா இல்ல விளையாடுவீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் 4 வயசுலயே வாயை கிழிச்சுக்கிட்டேன். ஓ கீப்பர் நிக்கும் போது பேட்ல அடிச்சிட்டாங்க அந்த சைடு. சோ அதெல்லாம் அவ்வளவு கிட்ட வாசல் போய் நிப்பீங்க? அவ்வளவு கிட்டதான். ஏன்னா இப்போ சின்ன வயசுல கிரவுண்ட்லயே விளையாடுவோம், வீட்டு வாசல்ல விளையாடுவோம். அதாவது பந்தக்கால் தான் ஸ்டெம்பா இருக்கும். ஓகே. ஸ்டெம்புக்கு பின்னாடி நிப்போம். அதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கும்ல, டிவில பார்த்து அப்படியே அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி. அதே மாதிரி டிவில பார்த்த மாதிரி அவரும் ஸ்வீப் அடிச்சாப்புல வாயில வந்து அடிச்சிருச்சு. வீர தழும்போட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க போல இருக்கு. அதனாலதான் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போ அதுல அது அடி வாங்கியும் திருப்பி நான் போய் விளையாண்டாது. அதுல நிறைய கதையெல்லாம் இருக்கு. அது நம்ம அதையே ஒரு மாதிரி ஒரு கதையாவே பண்ணலாம். அடி வாங்கியிருக்கேன் அப்பா கிட்ட கிரிக்கெட் விளையாண்டதுக்காக. டீச்சர் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், கிரிக்கெட் விளையாட மாட்டேன் இனிமேல் அப்படின்னு. சோ அதெல்லாம் நடந்திருக்கு நிறைய. ஓகே. சத்தியம் பண்ணி கொடுத்த பிறகும் படம் எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு உங்களுக்கு. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதுலதானே நம்ம பெருசா வருவோம். அது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது நம்மள விடாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது நம்மள விடாது கடைசி வரைக்கும். ஓகே.